என்ன சுந்தரமூர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் அமுத மொழிகள் இன்னும் படிச்சு முடிக்கலையா நீ? புக் மார்க் ரொம்ப நாளா அதுலயே இருக்கு. இது 4வது தடவை படிக்கிறேன். அதை கேட்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? சாரி இல்லக்கா, ஐ வாண்ட் டு டாக் டு யூ. என்ன பணம் வேணுமா? என்னக்கா அது? எப்போ உங்ககிட்ட பேசணும்னு வந்தாலும் பணத்துக்காக நினைச்சுக்கிட்டியா? those days are all gone. Thank you. ஒரு முக்கியமான மேட்டர் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லலாமா வேணாமான்னு ஒரு வாரமா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டில்ல, அப்ப சொல்லு. என்ன விஷயம்? மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்க கூடாது. நம்ம பிரீத்தியை பத்தி பேசணும். தெரியும். அவ யாரையோ ஒருத்தனை லவ் பண்றா, அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கா, அதானே? இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா உனக்கு? தெரியும். லிமிட்டை தாண்டும் போது தலையிடலான் இருந்தேன். தாண்டியாச்சுக்கா. things have gone beyond that. அந்த பையனோட மோட்டார் பைக்ல சுத்துறா. நீ கண்ணால பாத்தியா? ஒரு தடவை இல்ல, பல தடவை பார்த்தேன். பீச் ரோட்ல அவகிட்ட டைரக்டா போய் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு என்னடா யோகியதை இருக்குன்னு அவ கேட்டுருவாளோன்னு தான் சும்மா இருந்துட்டேன். இதை இப்படியே விடுறது சரியில்லைன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். நான் கோல் மூட்டி விடுறேன்னு நீ நினைச்சுக்க வேணாம் ப்ளீஸ். என்கிட்ட சொல்லியாச்சு இல்ல, நான் பாத்துக்கிறேன். வா, இப்படி உட்காரு. உட்காரு. இந்த தேவையில்லாத மரியாதையெல்லாம் வேண்டாம், உட்காந்தே பேசலாம். உட்காரு. தோ பார் பிரீத்தி, காதலிக்கிறதுங்கிறது மனுஷ இயல்பு. there is nothing wrong in it. ஆனா அதுல 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, நாம லவ் பண்ற ஆளு நமக்கு கரெக்டானவனா அப்படின்னு ஜட்ஜ் பண்ற கெப்பாசிட்டி வேணும். 2வது, எந்த காரணத்தை கொண்டும் வரம்பு மீறக்கூடாது. வெளியழகுல மயங்கி அப்புறம் வாழ்நாள் பூரா வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் யாரையும் லவ் பண்ணல, சத்தியமா சொல்றேன். நான் உன்னை கோச்சுக்கு போறதில்ல, திட்ட போறதில்ல. ஆனா உண்மையை மறைச்சா எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்ப சொல்லு. ஐயோ அக்கா, திடீர்னு ஏன் உங்களுக்கு என் மேல சந்தேகம்னு புரியல. வம்பு கேசுங்க தான் வத்தி வச்சுதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. வர வர படிப்புல கவனம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதனால பரீட்சையில வாங்குற மார்க்கும் குறைஞ்சிக்கிட்டு வருது, அதனால கேட்டேன். சந்தேகம் வந்துச்சா எப்படி வேணா நினைக்க தோணும். ஆனா இதுதான் உண்மை, நான் யாரையும் லவ் பண்ணல. நான் போலாமா? அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்றாளே. இல்லக்கா, என்னோட கவலை எல்லாம் இதான்க்கா. அந்த பையனை பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பிளே பாய் மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமாக்கா. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு பொண்ணோட அந்த பையன் ஒரு மோட்டார் பைக்ல போறத நான் பார்த்தேனே. ஆமாக்கா. பிரீத்தியும் அவனும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கீதாஞ்சலி ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட் இருக்கு தெரியுமா, அங்க சுமாரா 7 மணிக்கு மீட் பண்றாங்களே. அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு? ஆமா, விஷயம் இல்லாம நீ ஹோட்டலுக்கு வரமாட்ட. என்ன விஷயம்? ஃபேமிலி மேட்ரு ஒன்று வெரிஃபை பண்ணணும். என்னது? சொல்றேனே. வேற என்ன சார் வேணும்? இவ்வளோ சாப்பிட்டுருக்கேனே பத்தாதா? சரி, வேற என்ன இருக்கு? லைட்டா சிவிங்க இருக்கு சார். சீங்கம்மா. பேர் என்னடா கண்ணா? சுந்தரம் சார். சுந்தரம்? சர்வர் சுந்தரமா நீ? அதான் ஜோக் அடிக்கிற. அதுக்கெல்லாம் எது சார் கொடுப்பேனே? கொடுப்பினிய நான் கொடுத்தா நடி மாட்டே நீ? நிஜமாவா சார்? டேரக்டர் வசந்த் தெரியுமாடா உனக்கு? நேருக்கு நேராக பார்த்தது இல்லை சார். பார்க்க போறேன். அவரோட பெரியப்பாடா நான். அவங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ஒரே அப்பா வீட்டில் பிறந்தவங்க இல்லை? அவருடைய அப்பாவும் நீங்களும் ஒரே தகப்பன் வீட்டில் பிறந்தீங்க, கரெக்டா? கொஞ்சம் விட்டா என்னையே குழப்பிடுவ போல இருக்க. தகப்பன் வயத்தில் எப்படிடா பிறக்க முடியும்? என் தம்பி பையன்டா கண்ணா அவன்.
வசந்துக்கு ரொம்ப நெருக்கமாக போயிட்டீங்க. ஆமாடா, நான் வான்னா வருவான், உட்காருன்னா உட்காருவான், பெஞ்சமேல் நில்லுன்னா பெஞ்சமேல் நிற்பான். சார், பருத்தி புடவையா காய்ச்சா மாதிரி உங்கள் பேர் என்ன சார்? புடவை சார், உங்கள் பேரை சொல்லுங்கள் சார். முத்துக்கருப்பன். சார், நீங்கள் தான் சார் எப்படியாவது சினிமாவில் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் சார். சரி சரி, ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருப்பீங்களே கைவசம். அதில் பின்னால் உன் பேர் விலாசம் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வா போ. சார், இப்பயே போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு ஓடு, வரேன். நிற்காதே. உங்க வீட்டு மாடி போர்ஷனுக்கு யாராவது குடி வந்துட்டாங்களா? ஓ வந்தாச்சு, ஒரு கப்பல், வரதன் வாசுகி. நியூலி மேரிட் பட் ஓல்டு கப்பல். ஆஹா, அந்த அம்மா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. வெரி நைஸ் பிராமின் லேடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். இஸ் இட்? லவ்லி கப்பல். இன்னொரு விஷயம் தெரியுமா, மடிசார் புடவையில பாப்டு ஹேர் பார்த்திருக்கியா? லண்டன் சண்முகி. சாரி டாட்டர்ஸ், உட்காரலாமா? உங்கள் ப்ரைவசியில் குறுக்கிடுறேன்னா? நாங்க என்ன லவ்வர்ஸா? உட்காருங்க ஓல்ட் மேன். Yes, yes, old man. But old is gold. And this Moses is always bold. பேர் மோசஸா? Yes, daughters. என் பேரு பிரேமி. Ah, what a delightful name. What a delightful name. அந்த இடது கண்ணுக்கு கீழே இருக்கிற மச்சம் இருக்கே, அது சாதாரண மச்சம் இல்லை, அது பிரின்ஸ்லி மச்சம். ராஜகுமாரிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். மை காட், இந்த சிரிப்பு இருக்க, இது எலிசபெத் டெய்லர் சிரிப்பு. என்ன பார்க்குற டார்லிங், எனக்கு ஃபேஸ் ரீடிங் கொஞ்சம் நல்லா வரும். இன்னைக்கு சொல்கிறேன், நீ பாலிடிக்ஸ் என்டர் பண்ண போற. யா யா. என்ன நம்பாத மாதிரியே சிரிக்கிற? இந்திரா காந்தியை பார்த்து நான் சொன்னப்போ இந்திரா காந்தி நம்பவே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன் மை டாட்டர்ஸ்? She ruled India for 18 long years with an iron hand. இதெல்லாம் தலையில எழுதுறது இல்லை. சில விஷயங்களை தட் 3 letter guy இருக்கானே, அவன் நெத்திலையும் எழுதுறதில்ல, அவன் சில பேருக்கு மூக்கில் எழுதுறான். எஸ், இந்திரா காந்திக்கு மூக்கில் எழுதுனான், உனக்கும் மூக்கில் எழுதியிருக்கான். இப்படிதான் சில மூக்குகளுக்கு மட்டும் உலக சரித்திரத்திலேயே இடம் இருக்கு. கிளியோபேட்ராவோட மூக்கு மட்டும் வேற மாதிரி இருந்திருந்தா உலக சரித்திரமே வேற மாதிரியா எழுதப்பட்டிருக்கும்னு ஒரு அறிவாளி சொன்னான். யாரு? என்ன மாதிரி ஒரு அறிவாளி. நீ வர பாலிடிக்ஸுக்கு இதே மாதிரிதான் 30 வருஷத்துக்கு முந்தி நான் லண்டன் டூர் போயிருந்தப்போ ஜான் மேஜரை பார்த்தேன். அப்போ அவர் மைனர். அப்பவே சொன்னேன், டேய் பையா, நீ ஒரு நாளைக்கு இந்த யுனைடெட் கிங்டத்தை ரூல் பண்ண போறே அப்படின்னு. என்ன நடந்தது? எல்லாம் இன்ட்யூஷன், கர்த்தரோட இன்ட்யூஷன். நீ நம்பல, நீ நம்பாம இப்படி ஒரு சிரிப்பை சிரிச்சு சிரிச்சு என்ன நீ கொல்ற. நீ இவ்வளவு என்ன? நேரு, ஸ்டாலின் இவங்களையே பார்த்து நான் ஃபேஸ் ரீடிங் பார்த்து அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்லியிருக்கேன். நேருவையும் ஸ்டாலினுமா எப்படி சார் முடியும்? அப்போ உங்க வயசு என்ன? ஏன் முடியாது? நான் தமிழ்நாடு அமைச்சர் நேருவையும் மேயர் ஸ்டாலினையும் சொன்னேன். ஏமாந்துட்டீங்களா? நான் ஹாலிவுட்ல இருந்தப்போ. ஹாலிவுட்டா? மை டாட்டர்ஸ் வேற என்ன சாப்பிடுறீங்க? போரும் போரும், வேற ஒண்ணு வேண்டாம். போரும் வேண்டாம்லாம் சொல்லவே கூடாது. டயட்டுன்னு உடம்ப கெடுத்து கூடாது. கல்ல தின்னாலும் ஜீரணிக்கிற வயசு இல்லையாது. ஃபாதர், நான் சொல்றேன் கேட்கணும். ஒரு 2 ஐஸ்கிரீம் டாக்டர்ஸ். வேடிக்கை பாத்தியா? நம்மூர் இட்லி
இட்டாலியில கிடைக்குது. உப்மாவும் போண்டாவும் உகாண்டால கிடைக்குது. உலகம் எவ்வளவு சுருங்கி போச்சு பாத்தியா? ஹாலிவுட்ல இருந்தேன் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வால்ட் டிஸ்னி ஃபேமிலி இருக்கே, அதுக்கு நான் தான் ரைட் ஹேண்ட். ஏன் அவங்க ரைட் ஹேண்ட் என்னாச்சு? அது மத்தவங்க கூட் பாக்கெட்ல இருந்தது. ஒரு நாளைக்கு கேட்டாரு, மோசஸ் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டார். விஸ்கிக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு லயன் கிங் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். எடுத்தாரு. அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு? பட் கிரெடிட் டைட்டில்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். நம்ம விட்லாச்சாரியா இருக்காரு, அவரை பத்தி ரொம்ப சொன்னேன். விட்லாச்சாரியா அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am coming to that. ஓடி ஆடி திரைகடல் ஓடி திரவியம் தேடி நாடி தளர்ந்து தாய்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். வால்ட் டிஸ்னே ஒரு $1 மில்லியன் கொடுத்தான். எஸ், $1 மில்லியன் in the bank and million smiles in this bank. All because of that 3-letter guy up above the world so high. My daughters. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டை பத்தி இப்ப என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லு, தமிழன் தமிழன் தான். ஆனா நம்ம தமிழன் இருக்கானே, அவன் மாம்பழ சீசன்ல போய் கொய்யாப்பழம் தேடுவான், கொய்யாப்பழ சீசன்ல போய் மாம்பழம் தேடுவான். அது பிறவி குணம். பெரியாருக்கு போய் ஷேவிங் கிரீம் பிரசன்ட் பண்ணுவான், சோவுக்கு போய் நல்ல சீப்பா பிரசன்ட் பண்ணுவான். கடவுளே வந்து அவன் முன்னால நின்னாலும் நீ தான் கடவுளா, எங்க ஐடென்டிட்டி கார்டை காட்டு அப்படின்பா. ஏதாவது வரம் கேட்டு வாங்கிட்டு இருக்கலாம்ல, அதை கோட்டை விட்டுருவா. அதான் தமிழன். அன்பார்ச்சுனேட்லி நீங்க என்ன சார் இப்படி ஆல்ரவுண்டரா இருக்கீங்க? Oh, that is all the work of that 3-letter guy up above the world so high. என்ன சார் இது டங் ட்விஸ்டர் மாதிரி அடிக்கடி சொல்றீங்க? இது என்ன டங் ட்விஸ்டர்? நான் ஒன்று சொல்றேன், டங் ட்விஸ்டர். அதை அப்படியே ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணி சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. Peter Piper picked a peck of pickled peppers from a pack of pickles, then packed the pickled peppers in a packet, and Peter Piper packed away in a pickup with the packed pickled peppers. Repeat, repeat, repeat. Finger bowl. இதை தப்பு இல்லாம வேகமா ரிப்பீட் பண்ற அளவுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணி வைங்க. நான் போய் வாஷ் பேசினுக்கு போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே டாட்டர்ஸ்? ஏன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஃபிங்கர் பவுல் வைக்கிறது இல்லையா கை கழுவுறதுக்கு? பில் எங்க? சார் பில்லு நான் கொடுத்துக்கிறேன் சார். தப்பு தப்பு தப்பு. என் டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்க பில்லோட சேர்த்து என் பில்லையும் போடு. சார் டைரக்டர் வசந்த் சார் கிட்ட அவசியம் பேசணும் சார். என்னடா நான் பேசத்தானடா போறேன், முத்துக்கருப்புன்னு சொன்னா அவன் தட்ட மாட்டான்டா. சார் ஃபோட்டோ சார். இது இடது கையால் வாங்கக்கூடாது. நீ எங்கள் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டயே கொடு. வாஷ் பேசின் எங்கடா கண்ணா? அதோ சார். பீட்டர் பைப்பர் பிக்ட் அப் பேப்பர் அண்ட் உனக்கு வராது விடு. ஓ என்னங்கம்மா சூட ஐஸ்கிரீம். இந்தாங்கம்மா என்னோட ஃபோட்டோ. இதுக்கு அவர் கொடுக்க சொன்னாருங்க. யாரு? உங்க ஃபாதர். எங்க ஃபாதரா? அவர் எங்க வந்தாரு? என்னம்மா இது, உங்க முன்னால உட்காந்து சாப்பிட்டாரு. அவர் வேற யாரோ, எங்க ஃபாதர் இல்ல. அவர் உங்க ஃபாதர் தாங்க. முத்துக்கருப்பன் தான் உங்க ஃபாதர். இல்லையே. இல்லன்னு சொன்னா எப்படிமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் பேர் என்ன? அவர் மோசஸ். வசந்தோட பெரியப்பா
எப்படிங்க மோசஸா இருப்பாரு? அவர் பேரு முத்து கருப்பன். இல்ல அவர் மோசஸ். இல்ல முத்து கருப்பன். இல்ல மோசஸ். சரி, எதுக்கு சண்டை? என்னங்க உங்க பில்லு? என்னது 270 ரூபா போட்டிருக்க? 3 பேருக்கு சேர்த்து போட சொன்னாரு முத்து கருப்பன். அவர் மோசஸ்ங்கிறல்ல. அவர் முத்து கருப்பனும் இல்ல மோசஸும் இல்ல, ஒரு சரியான மோசடி கேஸ். பிரீத்தி, அக்கா இங்க கொஞ்சம் வா. இந்த லெட்டரை பாரு, இன்னைக்கு தபால்ல வந்திருக்கு. படி, உறக்க படி. அன்பார்ந்த பிரேமி, உன் சகோதரி பிரீத்தி காதலிக்கும் பையன் மிகவும் மோசமானவன், பல பெண்களிடம் தொடர்பு உடையவன். அவன் வலையில் விழாமல் தயவு செய்து பிரீத்தியை காப்பாற்று. உன் நலனிலும் உன் தங்கையின் எதிர்காலத்திலும் அக்கறை கொண்ட நேயமுள்ள ஒரு நெஞ்சம். இந்த மாதிரி மொட்டை கடுதாசிலாம் நான் நம்பிடுவேனா? யாரோ ஒரு ராஸ்கல், வேலை இல்லாத சோம்பேறி ராஸ்கல் தான் இதை எழுதியிருக்கான். இந்த அனானிமஸ் கால்ஸும் அனானிமஸ் லெட்டரும் தான் இப்போ ஜாஸ்தியாக போச்சு. நீ ஏன் அழற? அவ்வளவு தூரம் நீ அன்னைக்கு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் நம்பாம இருப்பேனா? அதுவும் இந்த மாதிரி மோசமான பொறுக்கி பசங்களோடலாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? ஆனா இதுல எழுதுற மாதிரி அவர் ஒன்றும் அவ்வளோ மோசமானவர் இல்லை. அப்படின்னா எவர் மோசமான ஆள் இல்லைங்கிற? இந்த பார் பிரீத்தி, சொல்ல வந்ததை சொல்லணும். யார் மோசமான ஆள் இல்லை. நீ லவ் பண்றவனா? அப்ப நிஜமாவே நீ யாரையா லவ் பண்றியா? அழாத. அவன் யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லு. உன்னோட காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். யாரு எப்படிப்பட்டவன் அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு வரேன். யாரோ எங்களை பத்தி தெரிஞ்சவங்க தான் இப்படி மிஸ்சீஃப் பண்ணியிருக்காங்க. மொட்டை கடிதாசி எழுதி. ஏன் தெரியாதவன் கூட இப்படி மிஸ்சீஃப் பண்ணியிருக்கலாம். விஷயத்தை தெரிஞ்சுக்க. யாரா இருக்கும்? நான் தான் அந்த மிஸ்சீஃப் பண்ணேன். இந்த மொட்டை கடிதாசி எழுதினேன் உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க.
நிதா பா